கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னு தனியார் காலேஜில் தான் படிக்க வச்சதுல என்ன பிரச்சனையே தெரியல. 20 வருஷம் ஆகுது அவருக்கு. நாங்கள் அடிச்சுட்டு போய் நாங்கள் கருது கட்டு வீட்டில் இருக்கிறதுங்க, அந்த பிள்ளைங்க கருது வியட்நாமின்ட்டு சொல்ல ஈட்டிமிட்டு என்ன தெரியல. அதனால அவன் சாகிறதுக்கு அவனே சாகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. மருந்து கருந்து எதுவும் குடிக்க மாட்டான். என்ன ஆயிடுச்சுன்னே தெரியல. அதுக்கு தான் நாங்கள் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்துக்கிறோங்க. அங்கே போயினே தான் இருந்துச்சு. ஆனால் அதை பற்றி அவங்க எதுவுமே விசாரிக்க முடியல. நாங்கள் கேமரா கூட வந்து பாருங்கன்னு கூட சொல்லி பார்த்துட்டுங்க. அவங்க எதுவும் எடுக்கல அரூர் ஸ்டேஷன்ல. அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோங்க. எங்களுக்கு சந்தேகம் தான் கேஸ் கொடுத்துனுக்குது. அவங்க ரோட்ல அப்படியே அவன் சாகத்துக்கே அவன் வாய்ப்பு இல்லை. அவ்வளோ வாட்டம் சாட்டமா இருந்தான். அவன் போட்டா கூட பாருங்க. ஈட்டிமேட்டில வேப்பமட்டிக்கு சென்டர்ல அங்கே ஒரு ஏரிக்கார இருக்குது. அந்த ஏரிக்கார சென்டர்ல தான் அவங்களுக்கு இருந்தோம். அடிச்சுதான் என்ன போட்டாங்க. நான் ஒன்று தான் நாங்கள் இது கொடுத்துனுக்குறோங்க. இன்னும் அதை பத்தி எதுவுமே கொடுக்கல. நாங்களும் போயினேங்கிறோங்க. அவங்க கொடுக்கவே இல்லை, விசாரிக்கல. அதை பத்தி என்ன ஏதுன்னு அவங்க கண்டுக்கவும் இல்லை போலீஸுங்க. அதான் இது கேமராவும் கிடக்குது. அது கேமரா கூட வந்து செக் பண்ணி பாருங்க. யாருன்னா போய்க்கிறாங்களா வந்துக்கிறாங்களா, கூட யாருன்னா ஒண்டியே பண்ணானா 2 பேர் பண்ணாங்களா யாருமே தெரியல. அதனால எங்களுக்கு சந்தேகமா இருக்குதுன்னு தான் நாங்கள் கலெக்டரமா பார்க்கறதுக்கு வந்துச்சு. நாங்க 20 வருஷமா வேலைக்குன்னா தனியார் படிக்க வச்சு. எங்கள் பையன் வந்து காலேஜ் படிச்சிருந்தாங்க. காலேஜ் படிச்சிருக்கும் போது அந்த ஏதோ பொண்ணுக்கும் பையனுக்கும் இப்போ இது பேச்சுவார்த்தை இருக்குது. அந்த பொண்ணை வந்து 4 மணிக்கு மேலே பையனை ஃபோன் பண்ணி பணத்துக்கு வா மெசேஜ் செஞ்சுக்குது. ஏன்னா பையன் மெசேஜ் பார்த்துமே பொண்ணை பார்த்து வந்துக்கிறான். வந்தவன் திரும்பி ரிட்டர்ன் பண்ணல. எங்கள் பையன் வந்து பார்க்கும்போது சாலை மறியலில் பையனை அடிச்சு போட்டுருந்தாங்க. எங்களுக்கு வந்து அடிச்சு போடுறதில்ல, எங்களுக்கு செதுட்டு அடிப்படை மாதிரி தெரியல, பையன் வந்து அடிச்சு போட்ட மாதிரி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மனு கொடுத்தோங்க. அந்த மனு எடுக்கல. இது அரூர் ஸ்டேஷன் எடுக்கல. அது கலெக்டர் ஆஃபீஸ் கொடுக்குறோங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.